வானதி வேற ஒரு பையன கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஆரம்பத்துல இந்த வீட்டோட ராசி என்னன்னா, பொண்ணுங்களே தங்காத வீடு. யார கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் கூட இந்த வீட்ல நிம்மதியா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த வீட்டோட ராசி ஏன்னு அப்படின்னு தான் ஸ்டோரியவே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இப்ப நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிலா வந்து நம்ம சோழன வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் வானதி நான் வேற பையன கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்தாவோட கதை வந்து உங்களுக்கே தெரியும். நம்ம சேரன்னா சந்தாவோட கழுத்துல தாலி கட்ட போற நேரத்துல அவங்கள வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி அந்த வீட்ல வந்துட்டு பொண்ணுங்க தங்குறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாம தான் இருக்குது. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, பாண்டிகிட்ட வந்து வானதியோட அப்பா பேசுறாங்க. இனிமே நீயோ இல்லன்னா உன் குடும்பத்து ஆட்களோ வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. வானதியோட சம்மதத்தோட தான் ஒரு பையன பார்த்துருக்கோம். எங்க சொந்தக்கார பையன் தான். அடுத்த ஜூன்ல வந்துட்டு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதனால இனிமே நீங்க வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. என்னால அவமானம்லாம் பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா வந்து பேசிட்டு போவாங்க. பாண்டியும் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "கண்டிப்பா என்னால எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிருவாரு. ஸோ இப்ப வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப சைலன்ட்டா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நிலா வந்து "என்னாச்சு பாண்டி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூட, "இல்லங்க சரியா தூங்கலைல, அதனால தான் ஒரு மாதிரியா இருக்கு உடம்புக்கு" அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க. அதுக்கப்புறமா கடைக்கு போவாரு. கடையிலயுமே வந்து கண்ணன் ப்ரோ சொல்லுவாங்க, "வானதி வந்துச்சுண்ணே, நான் அந்த வந்து நீங்க டூர் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். எப்ப பார்த்தாலும் கடைக்கு வர்றப்பலாம் சண்டை போடுறதுக்கு மட்டும் தான் வருது. அதனால தானே நான் அப்படி சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்ல, "சரி நீ சொன்னது சரிதான். அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. அத சொல்றதுக்கு தான் வந்திருப்பா. வேற எதுக்கு? அத சொல்லி சண்டை போட்டு போவோன்னு வந்திருப்பா" அப்படின்னு சொல்லிர்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வானதி வந்துட்டு ஃபோனையே பார்த்துட்ருக்காங்க. பாண்டி திருப்பி கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிளாக் லிஸ்ட்ல இருந்து எடுத்திருக்கா. இவ கல்யாணத்த பத்தி சொல்றதுக்கு தான் நமக்கு கால் பண்ணியிருப்பா. அவ என்ன நல்ல விதமா பேசுறதுக்கா கால் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டி வந்து சைலன்ட்டா இருந்துர்றாங்க. அதுக்கப்புறமா வானதி இருந்துட்டு, இந்த ஒரு தடவ கால் பண்ணி பார்ப்போம் பாண்டிக்கு. பாண்டி பேசட்டும். அப்படி இல்லன்னா, இதுக்கப்புறம் இவனுக்கு ஃபோனே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வானதி வந்து பாண்டிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணாங்க பண்ண உடனே பாண்டி வந்துட்டு வேகமா அட்டெண்ட் பண்ணணும்னு தான் நெனைக்கிறாங்க. ஆனா, அவங்க அப்பாகிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, "இனிமே என்னாலயோ, இல்லன்னா என் குடும்பத்து ஆட்கள்னாலயோ எந்த பிரச்சனையும் வராது. நல்லபடியா நீங்க கல்யாணத்த நடத்துங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இவளோட விருப்பப்படி தானே கல்யாணம் நடக்குது. அப்புறம் எதுக்கு இவ நமக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பாவுக்கு பண்ணி குடுத்த அந்த வாக்குனால, அவங்க வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாம, அந்த ஃபோன வந்து அட்டெண்ட் பண்ண மாட்றாரு இந்த பாண்டி. ஸோ, ஃபோன வந்து அட்டெண்ட் பண்ணலன்னு உடனே வானதிக்கு பயங்கரமா கடுப்பாகுது. பாண்டி வேணும்னு தான் நம்மள அவாய்ட் பண்றான். அவ்வளதான் இனிமே இவனுக்கு நம்ம ஃபோனே பண்ணக்கூடாது. இவன் வேண்டான்னே முடிவு பண்ணிட்டான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு உட்காந்துட்டுருக்காங்க. அப்போ வெளியில போகலாம். அதாவது ரூம்ல இருந்து வெளியில போகலான்னு போகும்போது, அவங்க அப்பா வானதியோட அம்மாகிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. வானதியோட அப்பா வானதியோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இன்னைக்கு அந்த பாண்டி பயல பார்த்தேன். வரும்போது பேசினேன். கல்யாணத்த நல்லபடியா நல்லபடியா நடத்துங்க. என்னாலயோ, என் குடும்பத்தால ஆட்கள்னாலயோ எந்த பிரச்சனையும் வராது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டி பையன் சொல்ட்டான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வானதி வந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. வேணும்னு தான் பாண்டி வந்து நம்மகிட்ட பேசல. எனக்கு கல்யாணம் ஆகப்போகுது அப்படின்ற விஷயத்த நைனா வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா, அவன் வந்து ஏதாவது எனக்கு திருப்பி அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். இல்லன்னா அப்பா கிட்ட ஏதாவது பேசி சமாளிச்சிருந்திருக்கலாம். ஏதோ கோவத்துல வானதி முடிவெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனா, கல்யாணத்த நீங்க நல்லபடியா நடத்துங்க. என்னாலயும் சரி, என் குடும்பத்து ஆட்கள்னால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறான்னா, அப்ப அவன் மனசுல நான் இல்லன்னு தான் அர்த்தம். இனிமே இவன நெனச்சு நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து நெனச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு திவ்யா வந்து கேட்குறாங்க. "என்ன நிலா திரும்பவும் அந்த வீட்டுக்கே போயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாடி, ஒரு 6 மாசம் டைம் குடுத்து பார்க்கலான்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அதுவும் சரிதான். எதுனாலும் பார்த்து டிசைட் பண்ணு. இது உன்னோட லைஃபு. இன்னமும் இது ஒரு கல்யாணத்த எப்படி எப்படியோ நடந்து கல்யாணம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் உனக்கு இப்போ விவாகரத்தும் ஆயிருச்சு. சட்டப்படி நீ சோழனோட ஒய்ஃப் வந்து கிடையாது. இதுக்கப்புறம் நீ பண்ற வேலைகள், நீ பண்றது எல்லாமே வந்து உன்னோட லைஃப்ப பாதிக்காதபடி நீ முடிவெடுத்துக்கோ நிலா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு மேல உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. நீ கண்டிப்பா நல்லபடியா நல்லா பார்த்துக்குருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லிருவாங்க. ஸோ அன்னைக்கான ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு
வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நடேசன் அப்பாவோட வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு நெனச்சிட்டுருப்பாரு. அதாவது மெக்கானிக் பார்றா, வைடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார்ல. அதனால அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்ட் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்போ நிலா வந்து வீட்டுக்கு வந்ததுமே, நிலாவோட அப்பாவும், அம்மாவும் வராங்க. இத வந்து நம்ம ப்ரொமோல பார்த்துருப்போம். நிலாவோட அப்பாவும், அம்மாவும் வந்த உடனே நம்ம நிலா இருந்துட்டு வேகமா போயிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுறாங்க. "நல்லா இருக்கியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நல்லா இருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சேரண்ண வந்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. "உள்ள வாங்க. எதுக்கு வெளியவே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. தேன் இருந்துட்டு, அதாவது நிலாவோட அம்மா இருந்துட்டு, "ஏன்டி ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறீல்ல? அம்மா கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. அப்படியே என்ன மொத்தத்தையும் என்னைய மறந்துட்டல்ல?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்லம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, அதுக்கப்புறமா "ஏன்டி உன் வாழ்க்கையில நடக்கிறது எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டியா? உன்ன பெத்த தாய்டி நான். உனக்கு என்ன விட யாரு பாதுகாப்பு குடுத்துருவாங்கன்னு நீ நெனைக்கிற? உனக்கு என்ன தேவைங்கிறத அம்மா நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. "எந்த ஒரு சூழ்நிலையில நீ கல்யாணம் பண்ண அப்படிங்கிறத எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நீ வந்து நல்லபடியா படிச்சிருக்க. அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிற. உன்னோட கனவுகளுக்கு இனி நாங்க தடையா இருக்க மாட்டோம்மா. உன்னை நல்லா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க பண்ணது எல்லாமே தப்பு தான்." அப்படின்னு சொல்லிட்டு தேன் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி நிலாவோட அப்பா மனோகரும் அதத்தான் சொல்றாரு. வீட்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயும், "இத்தன நாள் வரைக்கும் நான் நிலாவ தப்பா நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அதேமாரி சோழனையும் தப்பா தான் நெனச்சுட்டு இருந்தேன். அந்த கல்யாணத்திலருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நிலா வந்து இப்டி ஒரு கல்யாணத்த பண்ணியிருக்கா அப்டிங்கிறது, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிய வந்துச்சு." அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் வந்துட்டு நிலாவோட அப்பாவ அப்டியே பார்த்து மொறைக்கிறாரு. ஏன்னா, சோழன் வந்து நெறைய விஷயங்கள் வந்து சோழன் நம்ம நிலாவோட அப்பாகிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. நிலா வந்து என்ன பண்ணாலும் என்னைய விட்டு வரமாட்டா. நான் அவள வந்து ரொம்ப லவ் பண்றேன். என் கூட தான் சேர்ந்து வாழ்வோம். நாங்க வந்து விவாகரத்து வாங்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனைகள் நடந்திருக்குதுல்ல. அதனால தான் அப்படி வந்து நினைக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என் மகளோட இனிமே வந்து உன்னோட கனவுக்கு நாங்க தடையா இருக்க மாட்டோம்மா. நீ எங்க கூட வந்துரு. அதான் உனக்கு விவாகரத்து ஆயிருச்சுல்ல. அப்புறம் எதுக்கு நீ யாரோ ஒருத்தவங்க வீட்ல இருக்கணும். கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாம்மா போவோம். நீ நெனச்ச மாதிரியே விருப்பப்பட்ட மாதிரி நீ பிஜி பண்ணனாலும் பண்ணு. இல்ல நான் வேல தான் பார்க்க போறேன்னாலும் வேல பாரு. நம்ம சென்னையிலே இருப்போம் அப்படின்னாலும் சரி பரவால்ல. சென்னையிலேயே ஒரு வீடு பார்த்து நம்ம சென்னைக்கே ஷிஃப்ட் ஆயிருவோம். நீ சென்னையில இருந்து வேல பாரு. உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ, நான் கல்யாண பேச்சே எடுக்கல. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ பண்ணிக்கோ. இனிமே உன்னோட கனவுகளுக்கோ, எதுக்குமோ நாங்க இடையூறா இருக்க மாட்டோம். உன்ன பத்தி புரிஞ்சுக்காம நாங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டோம்மா. இப்ப தான் புரியுது. என் பொண்ணு எப்பயுமே தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும், அப்படியே நிலா வந்து அப்படியே யோசிக்கிறாங்க. நான் தான் அவசரப்பட்டு உனக்கு பிடிக்காத கல்யாணத்த பண்ணி வைக்கணும்னு நெனச்சுட்டேன். அதுலருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நீ இப்படி ஒரு முடிவ தேர்ந்தெடுத்திருக்கன்னு இதுக்கப்புறம் தாம்மா புரிஞ்சுச்சு. கோர்ட்ல எல்லாமே நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது போக அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் நான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்ம்மா. அப்பயே அங்கேயே சொல்லியிருந்தேன்னா, நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்கப்பா நீங்க கேட்குற மாதிரியா இருந்தீங்க. உடனே கூட்டிட்டு போயி அந்த வைப்ரேஷன் மண்டைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தானப்பா இருந்தீங்க குறியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிம்மா இப்ப எதுவும் பிரச்சனை இல்ல. அப்பா இங்க உனக்கு உனக்கு சென்னையிலேயே வீடு பார்க்குறேன். உனக்கு என்ன ஆசை? இன்னும் நீ பிஜி படிக்கணும். ஃபாரின்லலாம் போய் படிக்கணும். அப்படி இல்லைன்னா, நீ வேலை பார்க்கணும். அதுதானே நீ தாராளமா பாரு. இல்லையா ஃபாரின் போறியா? கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸா நீ ஃபாரினுக்கு போ. அங்க போய் நீ பிஜி பண்ணு. உன்னோட கனவுகள இனிமே நான் தடை குடுக்கவே மாட்டேன். நீ வந்து நல்லபடியா என்னனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. ஆனா இந்த வீட்ல இருக்க வேண்டாம்மா. வாம்மா போயிருவோம். இப்பதான் உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு ஆயிருச்சே. அப்புறம் எதுக்கும்மா இங்க இருக்கிற? இத்தன நாளா உன்னைய ரொம்ப நல்லாவே இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்கன்னு எனக்கு எனக்கு இதுலருந்து நல்லாவே புரியுது. என் பொண்ண உங்களோட சொந்த தங்கச்சி மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட வந்து சொல்லுவாங்க. நம்ம நிலாவோட அப்பா சொல்லுவாங்க. "இதுல என்னங்க இருக்குது? நிலா வந்து நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் சொந்த தங்கச்சி மாதிரி தான்." அப்படின்னு சொல்லிட்டு சேரண்ணா சொல்லுவாங்க. "நிலாவ நாங்க நல்லபடியா பார்த்துக்கிட்டோம். நிலா வந்ததுக்கப்புறம் தான் எங்க வீட்ல நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. நாங்க வந்து நிலாவ பார்த்துக்கல. நிலா தான் எங்க எல்லாரையும் பார்த்துக்கிச்சு. எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்தது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய நிலாவ புகழ்ந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா தேன் இருந்துட்டு வீட்ட எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஏன்னா, இதுவரைக்கும் தேன் வந்து அந்த வீட்டுக்கு வந்ததே கிடையாது. அதனால சுத்தி புத்தி எல்லா இடத்தையுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு "என்ன நிலா இத்தன நாளா இங்க தான் இருந்தியா?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "ஆமாம்மா.
வீடு வேணா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எனக்குன்னு எந்த ஒரு பாதிப்புமே வராம என்னைய நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. இப்படி ஒரு பாதுகாப்பு எங்கேயுமே கிடைக்காது. நானே தேடி போனாலும் கூட அந்த பாதுகாப்பு நம்ம வீட்ல கூட இல்ல. ஆனா இங்க எனக்கு அவ்ளோ பாதுகாப்பா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. "சரிம்மா நம்ம அப்படியே கிளம்புவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா வந்து கேட்பாங்க. நிலா வந்து என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் அப்படியே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி பார்த்துட்டுருக்கோம். இத்தன நாளா வந்து மனோகர் கூப்பிடுறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லாம இருந்துச்சு. ஏன்னா சட்டப்படி சோழனோட ஒய்ஃப் தான் நிலாவா இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாதுல்ல. அதனால தான் தைரியமா வந்து கூப்பிடுறாங்க. இப்ப நிலா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. "இல்லப்பா, நான் வரல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே தேன் இருந்துட்டு, "என்ன நிலா பேசுற? 3வது வீட்டுக்காரங்க கிட்ட நீ இருப்ப. யாரோ ஒருத்தவங்க கூட இருப்ப. ஆனா அம்மாவும், அப்பாவும் வந்து கூப்பிடுறோம். இப்ப கூட நீ வரமாட்டேன்னு சொல்ற. இப்பதான் உனக்கு இது இது உன்னோட குடும்பம் இல்லன்னு ஆயிருச்சுல. சோழனுக்கு உனக்கு விவாகரத்து ஆயிருச்சுல. அப்புறம் எதுக்கு நிலா நீ இங்கேருந்து கஷ்டப்படணும்? யாரோட தலையெழுத்துக்காக நீ இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற? கிளம்பு வா போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மா வந்து சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "இல்லம்மா, இத்தன நாளா இந்த குடும்பம் என்னைய ஒரு ஒரு சொந்த தங்கச்சி மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. தல மேல தூக்கி வச்சு ஆடிட்டுருக்குறாங்க. சோழனுக்கும் எனக்கும் ஒரு டிராமா கல்யாணம் தான் நடந்துச்சு. நீங்க பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்காம, எனக்கு உதவி பண்ண போய் தான் சோழன் வந்து இப்படி மாட்டிக்கிட்டாரு. சோழனுக்கும் எனக்கு கல்யாணம் ஆனது கூட ஒரு எதிர்ச்சியா நடந்தது தான். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி ஒரு கல்யாணம் வந்து பண்ண வேண்டியதா ஆயிருச்சு. உடனே நாங்க வந்து டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா எனக்கு சென்னையே செட் ஆயிருச்சும்மா. நான் வந்து இங்க ஒரு கம்பெனில நல்ல கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் அப்படியே இருந்துக்கிறேன். திரும்ப நான் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு தானே கெட்ட பேரு. இந்த பாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்ப விவாகரத்து வாங்கிட்டு வந்து வீட்ல இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லுவாங்க. பேசுறவங்க 1000 பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால நாங்க அப்படியே எங்க பிள்ளைய விட்டுற முடியுமா? நீ கிளம்பி வா நிலா அப்படின்னு சொல்லிட்டு தேன் வந்து சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, நீங்க இத்தன நாளா கூப்பிடாம, இப்ப வந்து கூப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து சோழனோட ஒய்ஃப் இல்ல அப்படிங்கிறது தான். ஆமா, நீங்க சொன்னது சரிதான். நான் சோழனோட ஒய்ஃப் கிடையாது. ஆனா, எனக்கு எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க இங்க. என் குடும்பம் இருக்குது. என்னைய பார்த்துக்கிறதுக்கு இங்க நல்ல நல்ல மனுசங்க இருக்கிறாங்க என்னைய சுத்தி. அதனால இங்க இருந்து அந்த குடும்பமா? இல்லன்னா எனக்கு இந்த குடும்பமான்னு கேட்டா, கண்டிப்பா நான் இவங்கள தாம்மா சொல்லுவேன். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா, என்ன நிலா இப்படி பேசுற? பெத்த அப்பா, அம்மாவ விட உனக்கு இந்த குடும்பம் பெருசா போயிருச்சா? இப்ப நீ இங்க இருக்கணும்னு அவசியமே இல்லைல்ல நிலா. ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது?" அப்படின்னு சொல்றாங்க. "அதத்தாம்மா நான் சொல்றேன். எங்களுக்கு எப்படியோ கல்யாணம் ஆயிருச்சு. இப்போ அவங்கவங்க விருப்பப்படி வாழணும், வாழட்டும்னு சொல்லி தான் நான் வந்து டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டேன். ஆனா இந்த குடும்பம் எனக்கு குடுத்த அன்பு என்னைய இந்த வீட்ட விட்டு பிரிக்க விடாதும்மா. நான் இந்த வீட்ல தான் இருக்க போறேன். நீங்க வேணா அப்பப்ப வந்து என்னைய பார்த்துக்கோங்க. நீங்க சென்னையில இருக்க போறேன்னு சொல்றீங்கல்ல, நானும் உங்கள பார்த்துக்கிறேன். ஆனா இந்த குடும்பத்த விட்டு போகணும், பிரிஞ்சு வரணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. இந்த வீட்டு மருமகளா இல்ல, இந்த வீட்டுக்கு ஒரு மகளா வந்து நான் இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, "அதான் நிலா வரலன்னு சொல்றாங்கல்ல, நீங்களும் வேணா இங்கேயே இருங்க." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க எப்படி இருக்க முடியும்? நிலா, இத்தன நாள் நீ பேசினது, நீ பண்ணது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நாங்க பொறுமையா தான் இருந்தோம். இதுக்கப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லன்னு ஆனதுக்கப்புறம் நீ எதுக்கு நிலா இங்க இருக்கணும்? சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லம்போது, "இல்ல, பேசுறவங்க எப்பனாலும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக என் குடும்பத்த விட்டுலாம் வர முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அவங்க கூட போக மறுத்துடுறாங்க. இல்லன்னா, "சரி நிலா, நீ வந்து இப்போ குழப்பத்துல இருக்கிற. இந்த குடும்பத்தோட அன்புக்கு நீ அடிமையா இருக்கிற. இல்லன்னா வேற யாராவது சொல்றாங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. அப்படிலாம் பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு இங்க யாருக்கும் அந்த அளவுலாம் பண்ணமாட்டாங்க. யாருமே அப்படி ஒரு மோசமான ஆட்களும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "சரி நிலா, நீ இப்போ உடனே முடிவெடுக்க வேண்டாம். அப்பா சொல்றேன். இப்போ தாராளமா உன்னைய ஏத்துக்கிறோம் நம்ம குடும்பத்துல. நீ நெனச்ச மாதிரி உனக்கு விருப்பப்பட்ட வேலைய பார்க்கலாம். விருப்பப்பட்டது மாரி படிக்கலாம். உன்னோட விருப்பப்பட்ட மாரி நீ வேலைக்கும் போகலாம். உன்னோட விருப்பத்துக்கு மாறா இனிமே எதுவுமே நடக்காது. நீ நம்பி வீட்டுக்கு வரலாம். எப்பனாலும் வரலாம். உனக்கு 1 வாரம் டைம் குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நல்லபடியா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. ஏன்னா, இத்தன நாளா நீ இங்க வந்து வாழ்ந்திருக்கிற. இவங்கள விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் எதார்த்தத்த புரிஞ்சுக்கிறணும். நீ எப்பனாலும் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வரலாம். உனக்கு துணையா நாங்க இருக்கோங்கிறத நீ மனசுல வச்சுக்கோ. எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்றத உனக்கு தெரியப்படுத்தணும்னு தான் நானும் உன் அம்மாவும் கிளம்பி வந்தோம்.
அதனால எப்பனாலும் நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துரலாம். எங்க போகணும், என்ன பண்ணணும்னு நீ யோசிக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து சொல்வாரு. "நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடும்மா. உன்னோட முடிவுக்கு நாங்க சப்போர்ட்டா இருப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. "ஊருக்கு போகல நிலா. நாங்க இங்க தான் இருக்க போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போவாங்க. கிளம்பி போனதுக்கப்புறமா நம்ம சேரன் இருந்துட்டு, "என்ன நிலா, அப்பாவும் அம்மாவும் கூப்பிட வந்திருக்காங்க. நீ போகலன்னு சொல்லிட்ட." அப்படின்ட்டு சொல்றாங்க. "இல்லண்ணே, நான் உங்ககிட்ட சொன்ன மாரி தான். இன்னும் ஒரு 6 மாசம் பார்ப்போண்ணே. அதுக்கப்புறம் நான் அங்க போறதா வேண்டாமான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். முதல்ல எங்களுக்கு விவாகரத்து ஆயிருச்சு அப்படிங்கிறத, அவங்க நான் எப்படி வாழ்றேன், என்ன ஏதுன்னு கவனிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க போல இருக்குது. நான் இப்ப சொல்றதான் 6 மாசம் கழிச்சு தான் நான் எந்த முடிவுனாலும் எடுப்பேன். சோழன் கூட சேர்ந்து வாழ்றதா இருந்தாலும் சரி, நான் அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.